இந்த தலத்தில் மார்கழி மாதத்தில் திருவாதிரை மிகவும் விசேஷம். அதே போல் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமான சிவபெருமான் பார்த்தார். இவரினுடைய பெருமையை உலகத்திற்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் அந்த சிவனடியாராக மிகவும் வயதான தோற்றத்துடன் கிழிந்து போன ஒரு ஆடையை உடைத்து சிவபெருமான் திருக்குறிப்பு நாயனார் முன்னாடி சிவபெருமான் பார்க்கிறார். இதற்கு மேலே இவரை நாம் எந்த விதத்துலேயும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த கல் துணி துவைக்கிற அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லில் தன்னுடைய கையை நீட்டி பக்தனை அவர் நீர் கைலாயம் சேருவாயாக. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனத்தில் இந்த சிவபெருமானை சென்று நாம் தரிசனம் செய்தால் நமக்கும் முக்தி கிடைத்து நம்ம கைலாயம் செல்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த ஆலயத்தில் உண்டு. அதே போல தான் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முக்தீஸ்வரர் ஆலயம்தான் இது. இந்த ஆலயம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே சிவபெருமான் நடத்திய ஒரு நிகழ்வு தன்னுடைய சிவபக்தனுக்கு இந்த ஆலயத்தில் ஏற்பட்டது. இதை சுதை வடிவத்தில் நாம் நுழைவாயிலில் பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் திருக்குறிப்பு தொண்டர் அப்படிங்கிற நாயனாருக்காக இறைவன் திருவிளையாடல் ஆடிய ஸ்தலம்தான் இத்தலம். இந்த தலத்தில் மார்கழி மாதத்தில் திருவாதிரை மிகவும் விசேஷம். அதே போல் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமான ஒன்று. இங்கே சிவபெருமான் ஒரு சிவன் அடியாராக தோன்றி தன்னுடைய பக்தன் திருக்குறிப்பு தொண்டர் இவர் ஒரு சலவை தொழிலாளி. ஸோ சலவை தொழில் எவ்வளோ முக்கியம், அண்ட் இவங்க தொழிலாளிகள் எவ்வளோ ஒரு புனிதமான வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத உலகத்தை உணர்த்துவதற்கு தான் இந்த ஆலயத்தில் இந்த திருவிளையாடல் நடத்தப்பட்டது. இந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவர் ஒரு சலவை தொழிலாளி, அதாவது வண்ணான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இனத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி காலையில் ஒரு சிவபக்தருக்கு அவர் அவர்களுடைய வஸ்திரத்தை துவைத்து கொடுத்த பிறகுதான் மற்றவர்களின் துணியை அவர் துவைப்பார். அப்போ சிவபெருமான் பார்த்தார், இவரினுடைய பெருமையை உலகத்திற்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் அந்த சிவனடியாராக மிகவும் வயதான தோற்றத்துடன் கிழிந்து போன ஒரு ஆடையை உடைத்து சிவபெருமான் திருக்குறிப்பு நாயனார் முன்னாடி நின்னார். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு உங்களுடைய ஆடையை கொடுங்க, சிவனடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டு நான் மிகப்பெரிய தொண்டாக கருதுகிறேன், உங்களுடைய ஆடையை துவைத்து நான் கொடுத்துட்றேன். உடனே அவர் சொல்கிறார், எனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஆடை தான், இதையும் நான் கொடுத்துட்டேன்னா நான் வேறு ஆடைக்கு என்ன பண்ணுவேன்னு. இல்லை மாலை பொழுதுக்குள்ளே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார் நாயனார். உடனே சிவபெருமான் தன்னுடைய அந்த ஆடையை கலந்து கொடுக்கிறார். வருண பகவானையும் அவர் காற்று, அதாவது வாயு பகவானையும் கூப்பிட்டு, அன்னைக்கு நாள் முழுக்க மழையும் காற்றும் ரொம்ப அதிகமாக வர்றதுனால திருக்குறிப்பு நாயனாருக்கு அவருக்கு தெரியவில்லை இது இறைவனினுடைய திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு, சிவனடியாரினுடைய வேலையை நான் செய்ய முடியாமல் போனதுனாலன்னு சொல்லி அந்த துணி துவைக்கிற கல்லில் அவர் தன் தலையை முட்டி கொள்ளுகிறார். அந்த மாலை நேரத்தில் மழையும் காற்றும் இருக்குது, இவரால் காய வச்சு கொடுக்க முடியல. ஸோ சிவபெருமான் பார்க்கிறார், இதற்கு மேலே இவரை நாம் எந்த விதத்துலேயும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த கல் துணி துவைக்கிற அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லில் தன்னுடைய கையை நீட்டி பக்தனை அவர் நீர் கைலாயம் சேருவாயாக அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த திருக்குறிப்பு தொண்டர் நடத்திய அந்த நிகழ்வு, அந்த நாடகம் இந்த முக்தீஸ்வரர் ஆலயத்தில் தான் நடந்தது. இது இப்போ ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இந்த முக்தீஸ்வரர் ஆலயம்னு சொல்கிறது. இங்கே ஒரு அழகான குளம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தின் பெயர் சிவ தீர்த்தம் அப்படிங்கிற பெயர். அண்டு இங்கே மற்ற சன்னதிகளும், விநாயகரினுடைய சன்னதி மற்றும் இங்கே பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் இது எல்லாமே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. ஸோ மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனத்தில் இந்த சிவபெருமானை சென்று நாம் தரிசனம் செய்தால் நமக்கும் முக்தி கிடைத்து நம்ம கைலாயம் செல்வோம் அப்படிங்கிற
ஒரு நம்பிக்கை இந்த ஆலயத்தில் வந்து உண்டு. அதே போல தான் மகா சிவராத்திரியிலையும் கூட. அதனால் இந்த முக்தீஸ்வரர் ஆலயம், காஞ்சிபுரம் வருபவர்கள் இங்கு இருக்கக்கூடிய முக்தீஸ்வரர் ஆலயத்தில் இந்த சிவபெருமானை வணங்கி நாமளும் பலன் பெறலாம். செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் வழியில் இருக்கக்கூடிய நென்மேலி கிராமம், இங்கு லக்ஷ்மி நாராயண பெருமாளின் ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயம் வந்து புண்டரீக நல்லூர் அப்படின்னு புராண காலத்தில் பேசப்பட்டது. பிண்டம் வைத்த நல்லூர் அப்படிங்கிற பெயர் தான் புண்டரீக நல்லூர் என்று மருவியது. இந்த ஊரில் வந்து ஆர்காட் நவாப் வாழ்ந்த காலத்தில் ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். யக்ஞ சர்மா அப்படிங்கிறவரும் சரசவாணி அப்படிங்கிற தம்பதியருக்கும் இங்கு பெருமாளே அவங்களுக்கு சிரார்த்த காரியம் செய்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த லக்ஷ்மி நாராயண கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இங்கு சுவாமிக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியமானது வெண்பொங்கல், தயிர் சாதம் மற்றும் பிரண்டையும் எள்ளும் கலந்த தொகையல். இது ஆன்மாக்கள் திருப்தி அடைவதும் பித்ருக்களினுடைய சாபங்கள் நீங்குவதற்கும் பித்ருக்களுக்கு நல்மோட்சம் கிடைப்பதற்கும் இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு பிரார்த்தனை செய்து கொண்டால், இங்கு அவரிடம் ஒப்படைத்து விட்டால் அவரே இவர்களுக்கு ஸ்ரார்த்தம் செய்வதாக ஐதீகம். இது ஸ்ரார்த்த சம்ரக்ஷணை என்று பெயர். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளுமே பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் இந்த ஸ்ரார்த்த சம்ரக்ஷணை அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இந்த ஆலயத்திற்கு மகாலய அமாவாசை காலத்திலேயும் மகாலய பட்ச காலத்திலேயும் இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பதும் மற்றும் இறந்தவர்களினுடைய பித்ருக்கள் ஆன்மா சாந்தி அடைவதற்கு இந்த ஆலயத்தில் இந்த பெருமாளுக்கு இவர்கள் ஒப்படைத்து விடுகிறார்கள். இந்த வரலாறு நம்ம பார்த்தோன்னா, இந்த யக்ஞ சர்மா மற்றும் சரசவாணி அப்படிங்கிற தம்பதியினர் வந்து தாங்கள் அரசாங்கத்திற்கு வரி கட்ட வேண்டிய பணத்தையும் லக்ஷ்மி நாராயணருக்கே செலவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த காரணத்தினால் இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த தண்டனையை ஏற்க முடியாதவர்கள் திருவிடந்தையில் வந்து இங்கே குளத்தில் அவர்கள் மூழ்கி தங்கள் உயிரை மாய்த்தனர். இவர்கள் உயிரை விட்ட பிறகு இவர்களுக்கு குழந்தை இல்லாததுனால இவர்களுக்கு ஸ்ரார்த்த காரியம் செய்வதற்கு யாருமே இல்லை. இவர்களினுடைய ஆத்மா அலைந்ததாகவும் லக்ஷ்மி நாராயண பெருமாள் இந்த ஆலயத்தில் இருப்பவர் நென்மேலியில் இவரே இவர்களுக்கு ஸ்ரார்த்தம் செய்ததாகவும் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு. ஆகவே யக்ஞ சர்மா மற்றும் சரசவாணியின் ஆத்மாவுக்கு லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸ்ரார்த்த சம்ரக்ஷணை செய்து இவர்களினுடைய ஆத்மாவை சாந்திப்படுத்தினதனால் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் ஆலயத்தில் படைக்கப்படக்கூடிய இந்த நெய்வேத்தியமானது இறந்தவர்களுக்கு பித்ரு காரியங்களும் மற்றும் ஆன்மா சாந்தி அடைவர்களுக்கும் இறைவன் தானே இவர்களுக்கு அனைத்து ஸ்ரார்த்த சம்ரக்ஷணை செய்வதாக ஐதீகம். இந்த ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். மேலும் இந்த ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாகவும் அமைந்திருக்கிறது. செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நென்மேலி கிராமத்தில் மக்கள் வந்து அவர்கள் அமாவாசையில் திதி கொடுப்பதும் மற்றும் மாகாலய அமாவாசை சமயத்தில் மாகாலய பட்ச காலத்திலேயும் இந்த ஆலயத்தில் வந்து திதி கொடுப்பதும் இன்றும் நடைபெறக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. நம்மளுடைய இல்லங்களில் அகால மரணம் அடைந்தவர்கள் மற்றும் நம்ம அமாவாசை திதி கொடுக்க வேண்டுமென்றால் இந்த ஆலயத்திற்கு சென்று திதி கொடுத்தால் நம்மளுடைய பித்ரு சாபங்கள் நீங்கும் என்பதும் இந்த ஆலயத்தில் நாம் பார்க்கலாம்.